ஹாய் அன்பு தானே எல்லாம் சேர்ந்து வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பகுதி கடகம்ங்கிற ஊரில் தான் இருக்கும். பாருங்கள், இந்த பெருமாள் கோயில் கிட்டத்தட்ட அதாவது ஒரு சில 100 வருடங்களே தான் இருக்கும். ஒரு 300லேருந்து ஒரு 200 வருடங்கள் தான் அந்த கோயிலோட இது இருக்கும். ஆனால் அந்த கோயிலோட நிலையை பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிக மோசமாக இருக்குது அப்படின்னு. இதுலேயே பெரிய விஷயம் என்னென்னா இந்த கோயிலுக்குள்ளே சிலைகள் இன்னும் அப்படியே இருக்குது. ஒரு நண்பரின் வழிகாட்டுனால இன்றைக்கி இந்த கோயிலை நம்ம சுத்தம் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் ஒரு பெருத்த மழைனால பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதையும் தாண்டி நம்ம நினைச்சதை விட சிதலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. லைன் கம்பிலாம் பட்டு நம்ம மரம் வெட்ட போய் கட்டடமே முழுசாக இடிஞ்சு உள்ள நிலைமையில் இருக்குது. இங்கே நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இதோட இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவுமே கிட்டத்தட்ட அப்படி தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மணி பாருங்கள். வாசல்லே கட்டி இந்த கோயில் இந்த மணி பார்த்தாலே தெரியுது இந்த மணி கடைசியாக எப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம எவ்வளோ கோயிலில் போயிருக்கோம். ஆனால் எந்த கோயில்களுமே பார்த்திங்கன்னா மணிகள் இருக்காது, களவாடப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஊர்களில் மணிகள் அப்படியே இருக்காது. நினைச்சு தான் கஷ்டமாக இருக்குது. இது வழியாக இதுதான் பெருமாள் கோயில். எந்த அளவுக்கு சுத்தம் அடைஞ்சிச்சு பாருங்கள். இது வழியாக உள்ளே போக முடியாதுன்னு சொல்லி இன்னொரு வழியாக போகலாமா அதுக்குள்ளே சொல்லியிருக்கிறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் சொல்லியிருப்பாங்களா? இதான் நினைக்கிறேன், இதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஓரத்தில் வழி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். அப்போ என்ன தெரியும் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு. இப்போதான் நம்மளை கூப்பிட்டுட்டு வந்த ஐயர் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு இதை பார்த்ததுண்டா பாருங்களேன். இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதாவது ஒரு கல்லிலே முழு பாம்பை போல், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாகராஜர் அந்த மாதிரி இருக்குது. இது மாதிரி நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அம்சத்தில் நான் பார்த்ததே கிடையாது. பெருமாள் அவங்க 2 மனைவிகளோடைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஒரு மனைவி ஒரு சிலை தான் இருக்குது. இதில் இவ்வளவும் இருந்தும் பார்த்தீங்கன்னா இது நம்ம கொஞ்சம் வேகமாக நவுந்தாலே பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுற ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. அதாவது ஒரு சின்ன அதிர்வு, இந்த ஒரு செங்கல் இப்போ விழுந்தாலே மொத்தமாக இடிஞ்சு விழுற நிலைமையில தான் இருக்குது. உள்ளே போக முடியாது போல். ஆனால் உள்ளே பெருமாள் சிலை இருக்கிறது எனக்கு தெரியுது. டார்ச் எடுத்துகிட்டு வராதனால தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ஊர்களில் இருக்கிறாங்கன்னு தெரியல. இதுக்கே பல வருடங்கள் கூட கிடையாது, ஒரு சில 100 வருடங்கள் தான் ஆகுது இந்த கோயில்கள். ஐயப்பன் சாமி தானே இது? பாருங்க, அதாவது ஒரே சாமியை தான் நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அந்த சாமி தான் இன்றைக்கி கீழே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே. பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது என்ன வகையான தகடு அப்படிங்கிறது தெரியல. நம்ம இங்கேயே வச்சுருவோம், சரிங்களா? நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம இங்கேயே வச்சுருவோம். தம்பி பார்த்து வாடா, குதிக்காத, எதாவது ஆகிடப்போகுது. ஊர் பசங்க சின்ன பசங்கள்லாம் வந்திருக்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தம்பி முடிஞ்ச அளவுக்கு வாங்க. ஹாய் சொல்கிறேன் தம்பி, கேட்டுக்குங்க. அப்போ எல்லாம் வாங்க, வாங்க. ஓகே, நம்ம பசங்கள்லாம் சின்ன பசங்க நம்மளை பார்த்துட்டு வராங்க. ரொம்ப ஆபத்தாக இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போயிடுவோம். வாங்க. ஒரே ஊரில் எப்படிங்க 2 கோயில்? பெருமாள் கோயிலும் இப்படி தான் இருக்குது, சிவன் கோயிலும் இப்படி தான் இருக்குது. முழுக்க சிதிலம் அடைஞ்சிருக்கு. என்ன இதில் ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே சிலைகள் இன்னும் இருக்குது, வழிபடாமல் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்கவே. நமக்கு மழையே தெரியல. அது இப்படி இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க.
போடுங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. பெரிய அளவில் ஆட்சி பாருங்க, இது மணியை பாருங்க. ஸோ அந்த பெருமாள் கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கஷ்டமாக இருக்குது, எப்படி இப்படி விடுறாங்கன்னே தெரியல. இந்த மணியோட அழகை பாருங்க, இந்த மணி அழகிலே இந்த கோயிலை வந்து விடுவாங்களா? இங்கே ஏதோ ஒரு கோபுரம் இருந்திருக்கு காலப்போக்கில். இங்கே ஏதோ சிலை வழிபாட்டில் இருந்திருக்கிறாங்க. இது இப்போ தான் இடிஞ்சு விழுந்திருக்கு, இப்போ சமீபத்தில் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஒரு 2 நாட்களில் மட்டும். ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே எதுவும் சிலைகள் இருக்கா அப்படின்ட்டு அப்படி ஒரு ஹரி நிகழ்த்தே இருக்குங்க. ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் விழும். மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அதாவது நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. எல்லா இடத்தும் மாதிரி தாங்க மரங்கள் முளைச்சி தாங்க விட்டுருக்கு. அழகான குளம் பாருங்கள் இந்த கோயிலுக்கு. கிட்டத்தட்ட பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் ஒரே குளமாக இருந்திருக்கு. அப்படியே இருக்கு பாருங்க. கூட அப்படியே இருக்கு. மிகப்பெரிய அளவில் ஒரு மதில் சுவத்தோட மிக அழகாகவே இந்த கோயில் இருந்திருக்காங்க. சனீஸ்வரர், அரங்கநாதர், நாகராஜர், சூரியன், இது என்னன்னு தெரியல பாருங்களா. இந்த மாதிரி அமைப்பு பார்த்துருக்கீங்களா? தலை மட்டும் இங்கே பாருங்க, ஏதோ ஒரு முக அமைப்பு தான் தனியாக இருக்குன்னே தெரியல. இந்த கோபுரத்தோட முன்பகுதியில் வந்து அதாவது சிவன் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சிவனோட பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிடக்கு. அதாவது இதெல்லாம் வந்து மிகவும் பழமையான கோயில் கூட கிடையாது. ஒரு சில 100 வருடங்களே தான் இருக்கும். அப்படி இருந்தே இந்த கோயிலுக்கு ஏன் இந்த நிலைமைன்னு தெரியல. அதாவது கருங்கற்களாலையும் செங்கற்களாலையும் ஆயிருக்கு. மேலே பாருங்கள், அந்த வண்ணங்கள் வந்து இப்போ உள்ள வண்ணங்கள் கிடையாது. அது வந்து இந்த பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்ணங்கள் தான். நந்தியோட இருக்குது. நடராஜ சன்னதி இது முழுக்கவே பார்த்தீங்கன்னா இடிஞ்சிருச்சு. உள்ளே வந்து சிலை கிடையாது. சரி, முழுக்கவே சிதிலம் அடைஞ்சிருச்சு தான். இன்னைக்கு கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருள்மிகு கைலாசநாதருங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. கேட்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இடிஞ்சு விழுந்துருச்சு. நம்ம உள்ளே போய் காணொளி பதிவிடலாம், ஆனால் வேணாம். ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இங்கேயும் பாருங்க மணிகள். இது இவ்வளோ அழகாக ரசிக்கக்கூடியதை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. இதில் இன்னமும் பெரும்பாலும் வழிபட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா மதில் சுவர் மிகப்பெரிய அளவில் இருந்ததுக்கு தெரியுது பாருங்க. மிகப்பெரிய அளவில் மதில் சுவர் இருந்திருக்கு. இங்கே வாங்கலாம், இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. பின்னாடியும் கோயில்கள் அதிகமாகவே இருக்கு. இருப்போம் எப்படி விடுறாங்கன்னே தெரியலைங்க. முழுக்க முழுக்க கஷ்டமாக இருக்கு. ஒரு
முருகர் தன் இரு மனைவிகளோடு இருக்கிற அந்த ஒரு அழகான ஒரு இதோட இருக்காரு. இன்னைக்கு மழையாக இருக்குது, எங்களால் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் நல்லா இருக்குது பாருங்கள், எப்படி இதெல்லாம் விடுறாங்கன்னு தெரியல. பாருங்களேன், சுற்றி கோயில்கள்லாம் வழிபடப்பட்டிருக்கு, பட்டு விட்டுருக்காங்க. அதாவது இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா பெருசாக இது பண்ண முடியாது, ஏன்னா முழுக்கவே சிதிலம் அடைஞ்சிருச்சு, முழுக்கவே சிதிலம் அடைஞ்சு தான் இருக்குது. இந்த கோயிலை வந்து நம்ம பார்த்துட்டு சரி மழை வருதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் தான் இருந்தோம். சரி நம்ம அண்ணாவோட ஒரு பெரிய அறிவுறுத்தலால் சரி அவர் ரொம்ப ஆசைப்பட்டுட்டார், இந்த கோபுரத்தையாவது முடிஞ்ச அளவுக்கு கிளியராக காட்டி விட்டுட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி மழையாக இருந்தாலும் நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோமேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை மட்டும் நம்மளால் பண்ணி கொடுத்துருப்போம். ஏன்னா அதை பண்ண முடியாது, மழையில் உரி நல்லா பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. அதில் கை வச்சோம் அப்படின்னா இருக்கிற செவரும் மீதமுள்ள செவரும் பார்த்திங்கன்னா விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கோபுரம் மேற்கொண்டு சிதிலமடைய வேணாங்கிறதுக்காக இதை மட்டும் நம்ம இப்போதைக்கு பண்ணி கொடுப்போம். அப்புறம் ஒரு வெயில் காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு அந்த சிவன் கோயிலையும் இதையும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் மீட்டெடுக்க பார்ப்போம். வாங்க நம்ம பணியை வந்து தொடங்குவோம். அண்ணா வாங்க, இந்த தோலில் போட்டு ஓகே இல்லை சரிச்சு விட்ற போகுது இந்த காலை பாசி வழுக்கம். ஏன்னா மேலே செப்பல் போட்டிருக்கீங்க, பாசி வழுக்கம் பார்த்துக்கணும், புடிமானம் ஒன்றும் கிடையாது. அதே சொல்லிட்டு கீழே நல்லா பிடிச்சிக்கிட்டே அது இது ஆகாதுங்க ஐயா. செப்பலை போட்டு பிடிங்க, மேலே இருக்கிறது தான் பிடிச்சிங்க. பொறுமையாக பாருங்க, பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் மழை காலம் மாதிரி இப்போ மட்டும் இது பண்ணிக்கிட்டு இது மட்டும் போட்டா பிடிச்சிட்டு போங்க. வெய்ய காலம் வந்த பிறகு ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கணும், விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு மேலே கிடைக்கும். இந்த அதில்
வெட்டிங்க அருவா போட்டுருந்தீங்க அது வெட்டினதான்
இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு கடகம்ங்கிற ஊரில் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு பெருமாள் கோயில். உள்ளே வந்து சிலையெல்லாம் இருக்குது. இருந்துமே இந்த கோயிலோட நிலை இதுதான். இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டதுங்கிறது சரியான நிலவரம் இல்லை. ஆனால் ஒரு 200-300 வருடங்கள் இருக்கும். அந்த 200-300 வருடங்களில் இந்த அளவுக்கு சிதலமாகிடுச்சு. ஏதோ நம்மளால் இன்றைக்கி மழை பெய்யறதுனால நம்மளால் பெருசாக செவர்களில் வந்து சேதம் அடைஞ்சிருன்னு சொல்லிட்டு நம்மளால் பண்ண முடியல. ஆனால் அந்த கோபுரம் முன்னே இருந்தது வேறு மாதிரி ரொம்ப காட்சி கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நம்மளால் முடிஞ்ச வேலைகளை வச்சு நம்ம வந்து அதை ஓரளவுக்கு க்யூர் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம வெயில் காலங்களில் திரும்ப வந்து இதையும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலையும் சேர்ந்தே வந்து இதேமாதிரி ஒரு பணியை நம்ம தொடருவோங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி.